வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்இடி பேக்லைட் டெஸ்டரில் நம்மளால் வோல்டேஜ் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியுது. கரண்ட் வேல்யூ வந்து அது காட்டலை. ஸோ அதனால் நம்ம வந்து தனியாக ஒரு பேனல் மீட்டர், அம்மீட்டர், டிசி அம்மீட்டர் ஒன்று வாங்கிட்டு அதை வந்து அந்த எல்இடி டெஸ்டரோட கனெக்ட் பண்ணி ஒரே டைமில் நம்ம அது அந்த எல்இடி ஸ்டிப் எடுக்கிற வோல்டேஜ் ப்ளஸ் அது எடுக்கிற கரண்ட் வேல்யூ ரெண்டையுமே மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வர நிறைய மாடல் எல்இடி டிவியில் வர காமன் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, பேக்லைட் டெஸ்டரில் நம்ம ஸ்டிப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா லைட்டு எரியும். ஆனால் அதே டிவி போர்டில், ஒரிஜினல் போர்டில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு தடவை லைட்ஸ் பிளிங்க் ஆகிட்டு போர்டு வந்து ப்ரொடெக்ஷன் மோடு போயிடுது. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டிப்பை எடுக்கிற அப்நார்மல் கரண்ட் வேல்யூஸ் தான். ஸோ அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த பேனல் மீட்டரு, டிசி அம்மீட்டரு. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 to 200 mA. இது பேக்லைட் ஸ்ட்ரிப்பு, மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு பேக்லைட் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கோம். ஸோ இது அம்மீட்டரோட வேல்யூ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 0 to 200 mA டிசி அம்மீட்ரு. ஆக்சிலரி சப்ளை வந்து இதுக்கு ஒரு 230 வோல்ட் நம்ம ஏசி கொடுக்கணும். ஸோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின் நம்பர் 517ல் ஏசி வோல்ட்டு 230 வோல்ட்டு. அது வந்து நம்மகிட்ட பேக்லைட் டெஸ்டர்லேருந்து பேரலாக எடுத்து கொடுத்துக்குறோம். அப்புறம் பின் நம்பர் 1 and 4 வந்து அம்மீட்டர் கனெக்ஷன் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்இடி டெஸ்டரோட பாசிட்டிவ் ப்ரோப் வந்து பிசிபியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல அந்த பிசிபிக்கும் பாசிட்டிவ் ப்ரோப் கனெக்ட் பண்ணுற இடத்துக்கும் இன்பிட்வீனில் அந்த அம்மீட்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அம்மீட்டர்லேருந்து வர பின் நம்பர் 1 and 4லேருந்து உள்ள 2 ஒயர் எடுத்து இங்கே பிசிபியில் வந்து ஆல்ரெடி ப்ரோப்பு கனெக்ட் ஆகிருக்கும். அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒயரை வந்து ப்ரோப் சைடு, இன்னொரு ஒயரை வந்து பிசிபி சைட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அம்மீட்டர் மூலமாக தான் சர்க்யூட்டே க்ளோஸ் ஆகுது, இந்த ப்ரோபோட சர்க்யூட்டு. இப்போது கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். 2 டபுள் சைட் டேப் போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. சப்போஸ் இப்போ நம்ம வேல்யூஸ் செக் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ வந்து நெகட்டிவில் காட்டுனுச்சு அப்படின்னா பின் நம்பர் 1 and 4ல் இருக்கிற ஒயரை வந்து மாற்றி கொடுக்கணும். இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பேக்லைட் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வோல்டேஜ் வந்து செக் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற டெஸ்டரில் வோல்டேஜும் கீழே இருக்கிற பேனல் மீட்டரில் வந்து நம்ம கரண்ட்டோட வேல்யூவையும் இன் மில்லிஆம்பியரில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 3 வோல்ட்டு எல்இடி ஸ்ட்ரிப்பு. ஸோ பேக்லைட்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் வச்சு செக் பண்ணும்போது பேக்லைட்டு க்ளோ ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு எடுக்கிற வோல்டேஜை நம்ம மேலே மெஷர் பண்ணிக்கலாம். 24 வோல்ட் டிசி எடுக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 47.5 mA கரண்ட் எடுக்குது. ஸோ நம்ம ஒரு டிவியில் இருக்கிற எல்லா ஸ்டிப்பும் இதே சேம் வேல்யூவே எடுத்துச்சு அப்படின்னா பேக்லைட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஸ்டிப்பு ஒரு வேல்யூ, இன்னொரு ஸ்டிப்பு வேறு வேல்யூ கொஞ்சம் அப்நார்மலாக காட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து பேக்லைட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.